தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸில் ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 2292. போஸ்ட்டோட நேம் வந்து GDS. அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிராமின் தக் சேவக். இதில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து இந்த 2292 போஸ்ட் இருக்குது. இதே போல் மற்ற எல்லா ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக ரிலீஸ் ஆயிருக்கு. டோட்டல் வேகன்சி இந்தியா ஃபுல்லாக இருக்க டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 21,000க்கு மேலே இருக்குது. தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு மட்டும் இந்த 2,000+ வேகன்சிஸ் இருக்குது. எலிஜிபிலிட்டி இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 29,380 இந்த ரேஞ்சில் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 3, 2025. ஜாப் லொகேஷன் தமிழ்நாட்டில் இருக்க வேரியஸ் போஸ்ட் ஆஃபீஸஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்துங்க 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதோடு சேர்த்து லோக்கல் லாங்குவேஜ். ஸோ தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்காது. இன்கேஸ் அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஸோ தமிழ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அந்த 10th வந்து தமிழ் லாங்குவேஜில் அந்த சப்ஜெக்டில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கணும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. சேலரியோட டீட்டெயில்ஸ் இந்த போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து BPM பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். அதோட சேலரி பார்த்தீங்கன்னா 12,000லேருந்து 29,380 அந்த ரேஞ்சில் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். அது வந்து தக் சேவக்னு சொல்லுவாங்க. அதோட சேலரி வந்து 10,000லேருந்து 24,470 இந்த ரேஞ்சில் இருக்கும். ஃபைனல் சேலரி வந்து எல்லா அலவன்ஸும் சேர்த்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோன்ற டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக சொல்லுவாங்க. ஏஜ் டீட்டெயில்ஸ் பார்த்தாங்க மினிமம் வந்து 18 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ வந்து SC ST ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், ட்ரான்ஸ் உமன், அப்புறம் வந்து பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கிடையாது. ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 100 rupees தான். இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் தான். ஸோ நல்லா ஹையஸ்ட் மார்க் ஹை மார்க்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லிஸ்ட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாகவும் ஸ்பிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட கேட்டகரியில் SC ST ஜென்ரல் OBC அப்புறம் EWS இந்த மாதிரி உங்களோட கேட்டகரியில் நீங்கள் ஹை மார்க்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டில் வந்து உங்கள் நேம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஜாயினிங் தான். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பேஜ் பாட்டமில் இருக்குது. இந்த லாஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த டீட்டெயில் வேகன்சி நோட்டீஸ், ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோன்ற அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கில் இருக்குது. இதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொன்னது போல் டோட்டலாக இருக்க எல்லா ஸ்டேட்டுக்கும் கேட்டகரி வைஸாக வந்து டீட்டெயில்டான ஒரு டேபிள் இருக்குது. இதில் வந்து தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் 28 இருக்குது. டோட்டல் 2292 இருக்குது. ஸோ மற்ற ஸ்டேட்டுக்கு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 21,413 இந்த ரேஞ்சில் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுக்கு ஒரு லிங்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் அந்த ஸ்கெடியூல் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் BPM அதோட ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு என்ன டைப் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கும், அந்த ஒர்க் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். டெய்லி போஸ்டல் ஆஃபீஸ் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க அந்த ஆப்ரேஷன்ஸ் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ABPM அந்த ஜாப் ப்ரொஃபைல் இங்கே இருக்குது. இந்த அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரும் தக் சேவக் இது ரெண்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஜாப் தான். எமோல்மெண்ட்ஸ் அண்ட் அலவன்சஸ் அதாவது சேலரி டீட்டெயில்ஸ் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 12 to 29,380. ABPM தக் சேவக் இந்த 2 போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 24,470 இந்த ரேஞ்சில் இருக்கும். ரெண்டுமே ஒரே டைப் ஆஃப் ஜாப் தான். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது. எல்லா போஸ்ட்டுக்கும் சேம் தான். 18 to 40 இயர்ஸ் இருக்கணும். அப்புறம் வந்து ஒரு டேபிளில் வந்து ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களோட கேட்டகரி அதாவது SC ST OBC EWS டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ், அப்புறம் வந்து டிசேபிள்டுலேயே SC ST கேண்டிடேட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏஜ் இருந்தாலும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே வந்து பொதுவாக வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ப்ளஸ் லோக்கல் லாங்குவேஜில் வந்து உங்களோட 10th சர்டிஃபிகேட் உங்களோட 10th வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கணும். ஸோ இது 2 தான் வந்து எலிஜிபிலிட்டி. இது இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன், இந்த லோக்கல் லாங்குவேஜ் இது 3 வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீ வந்து 100 rupees இருக்கும் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ ஹவு டு அப்ளை செக்ஷன் வந்தீங்கன்னா ஆன்லைனில் இந்தியா போஸ்ட் GDSonline.gov.in இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ செலெக்ஷன் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னது போல் சிம்பிள் தான். மெரிட் லிஸ்ட்டு தான் ஜென்ரேட் பண்ணுவாங்க. எந்த எக்ஸாமோ இன்டர்வியூவோ கிடையாது. மெரிட் லிஸ்ட்டில் உங்களோட நேம் வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து பிளேஸ்மெண்ட் தான். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நம்ம வெப்பேஜோட பாட்டம்லேயே இங்கே கொடுத்துருக்கோம். இந்த லாஸ்ட் லிங்க் இதை கிளிக் பண்ணுங்கள். இந்தியா போஸ்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் இது. ஸோ GDS ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் இந்த பர்டிகுலர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து இந்த ஸ்க்ரோலில் ஓடிட்டு இருக்குது. February 10லேருந்து March 3 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில். இங்கே வந்து ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்பர் 19ல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் வந்து இதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா மெனு டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்டெப் இருக்குது. ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன், நியூ வர்ற கேண்டிடேட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அடுத்து வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணி செகண்ட் ஸ்டெப் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். அதே போல் அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபீ பேமெண்ட் ஆன்லைனில் வந்து
அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணிடணும். பே பண்ணோன்னே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். தமிழ்நாடு சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல எந்தெந்த சர்க்கிள்லாம் வந்து இந்த போஸ்டிங் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. பொள்ளாச்சி, தாம்பரம், தஞ்சாவூர், பாண்டிச்சேரியும் வந்து தமிழ்நாடு சர்க்கிள்குள்ளே தான் வருது. உங்களோட டிவிஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா போஸ்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கரூரை சூஸ் பண்ணி வியூ போஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா கரூரில் இருக்க போஸ்டிங் டீட்டெயில்ஸ் அது வந்து இங்கே வரும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெஜிஸ்ட்ரேஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வருது. இந்த ஸ்டார் போட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ். இது எல்லாத்தையும் கிளியராக ஃபில் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பரையும் இமெயிலையும் வந்து வேலிடேட் பண்ணணும். ஓடிபி வரும், அதை ஃபில் பண்ணிவிட்டு மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். ஒன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோன்னே செகண்ட் ஸ்டெப்பில் போய் அப்ளை கிளிக் பண்ணணும். அப்ளை பண்ணுறப்போ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்புறம் வந்து எந்த சர்க்கிள் அதை சூஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், அதை ஃபில் பண்ணிவிட்டு தேர்டு வந்து ப்ரிஃபரன்சஸ், எக்ஸாம் எழுதுறதுக்கு அல்லது நீங்கள் வந்து ஜாபில் எந்த சர்க்கிளில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ப்ரிஃபரன்சஸ் கேட்கும். ஃபைனலாக வந்து அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீயும் ஆன்லைனில் பே பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிடலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி, அதாவது ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து March 3, 2025. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.